ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை இன்னைக்கு உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த அப்பன் முருகன் கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் சொல்கிறதையெல்லாம் காது கொடுத்து கேட்டினா, கேட்டு முடித்த பிறகு நீயே நிச்சயம் வியந்து நிற்பாய் என் செல்லமே. எப்போதுமே வெயிலில் அலைஞ்சு திரியும் போது, ரொம்ப நேரம் நடக்கும்போது மரத்தின் நிழலில் ஒதுங்குவது சுகமாகவே இருக்கும். ஆனால் அதுக்காக சரி இங்கேயே உக்காந்துடலான்னு முடிவெடுத்தினா வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும்? நடந்து போனாதானே அடுத்து உனக்கான இடத்த போய் சேர முடியும். வெயிலின் அருமையை புரிந்து கொண்டு நீ அதுக்கேற்றாற் போல திட்டம் போட்டு வாழ்க்கையை வாழ தயாராகணும். வாழ்க்கைனா கஷ்டம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நிழல்ல ஒரு ஓரமாக நிம்மதியாக உட்காரலான்னு நீ ஒருபோது முடிவெடுத்துறாதே. சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளவு இருளாக இருந்தாலும் மறுநாள் காலையில் சூரியன் உதிப்பதை போலதான் நானும் எவ்வளவு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் கண்டிப்பாக உன்னை கடைசியில் வெற்றி பெற வைப்பேன் செல்லமே. இத்தனை நாளா என்னையே மனசில் நினச்சி நம்பிக்கையோடு உழைச்ச உனக்கு அதுக்கான வெற்றியை கைகளில் கொடுப்பதற்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு. இந்த உலகத்தை ஜெயிக்க துடிப்பதற்கு முன்பாக உன் பலவீனத்தை நீ ஜெயிக்க பழகு. உன்னை ஆளும் தகுதியை நீ பெற்றுவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை வெல்லும் தகுதி யாருக்கும் இருக்காது. உன்னை நீயே செதுக்கிக்கோ. எப்போதும் எல்லா குறைகளையும் தவறுகளையும் தவிர்த்து சரியான விஷயங்களை சிறப்பாக செய்ய தயாராகு. ரோஜா அழகாக இருந்தாலும் கூட அதை தொடணும், அதை தொட்டு தலையில் பறித்து வச்சுக்கணும்னா நீ முட்களை வச்சு தாண்டி அதை பிச்சு தானே எடுக்கணும். அதே போல தான் கஷ்டங்களை தாண்டி தான் உனக்கான வெற்றியை நீ பறித்து கொள்ள முடியும். வெற்றியின் அழகை ரசிக்கணும்னா கொஞ்சம் வலிகளையும் அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போய் தான் ஆகணும். எல்லா வலிகளையும் வேதனைகளையும் கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நிச்சயம் நான் உனக்கு துணையாக இருப்பேன். யாராவது வந்து உன் வாழ்க்கை பாதையை உனக்கு வெளிச்சமாக மாற்றி கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காத. உன் வாழ்க்கை இருளாக இருக்குன்னா நீ தான் விளக்கேற்றணும். நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் நீ தானே அதில் ஒளியை தீப்பந்தத்தை கையில் ஏந்திக்குவ. அதே போல தான் நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கான தீப்பந்தமாக உன்னுடைய உழைப்பு இருக்கும். உன் உழைப்பின் மூலமாக நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக நிழலாக இருந்து நீ சவால்களை எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கு உனக்கு வழிகாட்டுவேன் என்று செல்லவே. உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போக செய்து உன் பலவீனங்களையும் தவறுகளையும் தாண்டி உன் பலத்தை நீ பெருக்கிக் கொள்வதற்கு, வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். யாராவது வந்து உனக்கு உதவி செய்வாங்க, உன்னை கை தூக்கி விடுவாங்கன்னு நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. வாழ்க்கைங்கிறது சும்மா பிறந்தோம் சாப்பிட்டோம் வாழ்ந்தோன்றதுக்கான சாதாரண தற்காலிக பயணம் அல்ல. நீ பிறந்ததற்கு ஆதாரமாக இந்த மண்ணில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் ஒரு நிரந்தர சரித்திரத்தை படைச்சிட்டு போ. கண்டிப்பாக நீ வரலாற்றில் இடம் பிடித்து பெருமை கொள்ளும் அளவுக்கு நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். பாறை எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அதில் தண்ணி விழுந்துக்கிட்டே இருந்தா அந்த பாறையும் உடஞ்சி தூள் தூளாக சிதறி போயிடும். அதாவது பாறை அரிக்கப்பட்டு கொடி நொறுங்கப்பட்டு மண்ணோட மண்ணாக கூட மாற வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நீ செய்கிற முயற்சிகள் தொடர்ந்து நீ சின்னதாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் விடாமுயற்சிங்கிற ஒளி மூலமாக உன்னோட இலக்கை நீ அடைவதற்கு நான் வழிகாட்டுவேன். நீ போகிற பாதையிலேயே போய்கிட்டு இருந்தீனா கூட்டத்தோடு சேர்ந்து கரைஞ்சு காணாமல் போயிடுவ. யாரும் நடக்காத பாதையில் ஒற்றையடி பாதையாகவே இருந்தாலும் துணிஞ்சு நடந்து போனீனா அது உனக்கான ராஜ பாதையாக மாறும் அல்லவா. ஒரு மரத்தில் இருக்கிற இலைகள் உதிர்ந்து போகிறதால மரம் அப்படியே காஞ்சு சருகி கீழே விழுந்துரும்னு அர்த்தம் இல்லை. வெறும் இலைகள் தான் உதிருது. அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது, வசந்த காலம் வரும்போது மீண்டும் அந்த இலைகள் துளிர் விட்டு தளிர்த்து பசுமையான மரமாக அது காட்சி அளிக்கும். அதே போல இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை பாடாப்படுத்தினாலும், சில விஷயங்கள் உன்னை விட்டு போனாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். அதை விட சிறப்பான ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வருங்கிறத புரிஞ்சுக்கோ. சிறகுகள் இருக்கும் வரைக்கும்
பறவைகள் பறந்து போகிறத யாராலும் தடுக்க முடியாது. நீ இவ்வளோ தூரம் தான் பறக்கணும், இங்கே வரைக்கும் தான் போகணும்னு பறவைகளுக்கு யாரும் எல்லையையும் வகுக்க முடியாது. அடுத்தவங்க விதிக்கிற எல்லைகளுக்குள்ள நீ உன் கனவுகளை சுருக்கி கொள்ளாதே. உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய வானத்தை நீ எட்டி பிடிக்கிறதுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த அப்பன் முருகன் வழிகாட்டுவேன் என் செல்லமே. அடிவாங்காத பாறைகள் சிலையாக மாறுறதில்ல. நெருப்புல உருகாத தங்கம் ஆபரணமாக மாற முடியாது. நீ சந்திக்கிற வலிகளும் வேதனைகளும் தான் உன்னை வைரமாக மாத்துங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. புயல் வேகமாக அடிச்சுச்சுன்னா பறவைகள் எல்லாம் கூட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். ஆனால் கழுகு மட்டும் புயல் மேகங்களை விட மேலே பறந்து போய் தப்பிச்சுக்கும். அதே போல் உனக்கு வரும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீ ஓடி ஒழியாம அந்த பிரச்சனைகளை தாண்டி வாழ்க்கையில் உயரை ஜெயிச்சு பறப்பதற்கான வாய்ப்புகளாக அதை பாரு. பிரச்சனைகள் வரும்போது இதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது, இதை வச்சு எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்னு நீ வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்க தயாராகு. நீ கடந்து வந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நீ கடந்து போன நொடிகளும் கூட வெறும் கதைகள் தான். இப்போது உன் கையில் இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் உழைப்புக்கேற்ற வெற்றியை, உன் வாழ்க்கைக்கேற்ற மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். கிளைகளில் பூக்கும் பூக்களை விட மண்ணுக்குள்ளே இருக்க வேர்கள் தானே மரத்தை தாங்கி பிடிக்கும். பூக்கள் வேணும்னா பார்க்கறதுக்கு அழகாக கண்கவர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அந்த மரத்தில் இருக்க வேர்கள் தான் அந்த மரத்தை தாங்கும் ஆணி வேர். நீ எப்போதும் வெளியில் பார்க்குறத வச்சு இதுதான் அழகுன்னு முடிவு செஞ்சிடாத. அறிவையும் தகுதியையும் வளர்த்துக்கிட்டு எது அடித்தளமாக இருக்குது, எது ஆதாரமாக இருக்குது, எது நம்ம வாழ்க்கையில் முன்னேற உதவுன்றத யோசித்து செயல்படு. இருள் அதிகமாக இருக்கும்போது தான் வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக தெரியும். உன் வாழ்க்கையிலையும் நீ இருளை பார்க்காம அந்த இருட்டில் உனக்கு தெரிகிற வாய்ப்புகளை பாரு. பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையிலேயே நல்லது நடப்பதற்கு தயாராக இருக்கும் வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை ஜெயிச்சு விடு. நீ கீழே விழுந்து மடியக்கூடிய வெறும் விண்கல் அல்ல, எழுந்து ஒளிரக்கூடிய சூரியன். நாள் சூரியன் மாலையில் மறைஞ்சாலும் மறுநாள் காலையில் மீண்டும் எழுந்து வருவதைப் போல நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வர தயாராகு. உன்னுடைய இலக்குகளை பற்றியோ, உன்னுடைய ஆசையை பற்றியோ, உன்னுடைய திட்டத்தை பற்றியோ, உன்னுடைய லட்சியத்தை பற்றியோ நீ யார்கிட்டையும் விவாதிக்க வேண்டாம். உன்னுடைய உழைப்பு அமைதியாக இருக்கட்டும், நீ செய்கிற முயற்சிகள் அமைதியாக இருக்கட்டும். கண்டிப்பாக உனக்கான வெற்றி செய்தியை மிகப்பெரிய அளவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்ட பந்தயம்தான். அதில் அடுத்தவங்களை அழிக்கிறது உன் நோக்கமாக இருக்கக்கூடாது. நீ செய்கிற சாதனைகளை எல்லாம் தாண்டி நீயே முறியடித்து வாழ்க்கையை ஜெயிக்கணுமேன்னு சொல்லமே. உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுறேன். நீ கடந்து வந்த கஷ்டங்களும் வழிகளும் எந்த விதத்திலும் உன்னை உடைக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரமே அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் உருவாக்கி தர்றேன். உனக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் மூலதனமாக்கி அடுத்த கட்டத்துக்கு போக தயாராகு. விதைச்ச உடனே அதுலேருந்து எப்படி பலத்தை எதிர்பார்க்க முடியாதோ அதே போல் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க தான் வேண்டும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உனக்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கென ஒரு அங்கீகாரத்தை நான் உருவாக்கி தருவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். யாரும் உனக்காக வந்து எதையும் செய்ய மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் நீ தான் போராடி முன்னுக்கு வரணும். அடுத்தவங்க வந்து உனக்காக உதவி செய்வாங்க, உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க, உன்னை உயர்த்துவாங்க, உனக்கு அங்கீகாரத்தை தருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காம உனக்கான வேலைகளையெல்லாம் நீயே செஞ்சு உன்னை நேசிச்சு மதிச்சு முன்னேற தயாராக செல்லமே. இப்போதைய சூழ்நிலை மோசமாக இருக்கே நினச்சி வருத்தப்படாத. காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. உன்னுடைய உழைப்பை மட்டும் நீ நிறுத்தாமல் தொடர்ந்து செஞ்சினா கூடிய சீக்கிரம் உனக்கான காலம் வெகு சீக்கிரம் வந்து சேரும். தோத்துடுவோமோ நினச்சிக்கிட்டே பயந்துக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் தாண்டி ஓட பழகு. உன்னுடைய முதல் எதிரி பயந்து ஓடினா இந்த உலகமே உன்னை துரத்தும். எதிர்த்து நின்னா அதே உலகம் உனக்கு பின்னால் வரும். பயத்தை எதிர்கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லாரும் போகிற பாதையிலேயே நீயும் போனினா
எல்லாரும் செய்கிறதையே நீயும் செஞ்சினா அப்புறம் உனக்கு என்ன தனித்துவம் இருக்குது, உனக்கு என்ன அடையாளம் இருக்குது? கூட்டத்தில் ஒரு ஆளா மற்றவங்க செய்கிறதையே நீயும் செஞ்சுக்கிட்டு வாழ ஆசைப்படாத. கூட்டமே உன்னை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தனித்துவத்தை வளர்த்துக்கோ. திறமையை விட உன்னை நீயே உச்சத்துக்கு கொண்டு செல்வது தான் உன் தினசரி ஒழுக்கமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொட்டு வெற்றியையும் எட்டி பிடிப்பதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணை இருப்பேன். நீ செய்கிற முயற்சிகள் யாவற்றிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் திறமை என்னங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். உன்னை சுற்றி இருக்கவங்க யார் உன்னை என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நீ யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையில் நிஜமாக நடந்துட போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் உன் கனவுகளை நிஜமாக்குவதற்கு உனக்கான செயல்களை நீ தான் சிறப்பாக செய்யணும். வெற்றிங்கிறது உன் உழைப்பின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்தான். உன் உழைப்பை நீ சரியாக செய்யும்போது உன்னுடைய வியர்வை அதற்குரிய பலனை உனக்கு கொடுத்து தானே தீரும். நீ உழைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகளை நனவாக்குவதற்கு மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தரப்போகிறேன். எந்த விதத்திலும் நீ தோற்று போகவோ பலவீனமான ஆளாக மாறவோ நான் விட்டுட மாட்டேன். தோல்விகள் வந்தால் அதை பார்த்து பயப்படாதே. எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதத்திலும் நீ பலவீனமாக நான் ஒன்றை விடமாட்டேன். ஒவ்வொரு தோல்வியையும் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னோடு நீயே போட்டி போடு. நேற்று நீ வாழ்ந்ததை விட இன்னைக்கு உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்ந்து ஜெயிக்கணுங்கிறதுல உறுதியாக இரு. எந்த அளவுக்கு நீ மன உறுதியோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு வெற்றி உன்னை வந்து சேரும். நீ மட்டும் மனசு வச்சினா எவ்வளவு கஷ்டமான விஷயங்களையும் கூட சுலபமாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. உனக்காகவே நான் ஒவ்வொரு நாளும் பல புது புது வாய்ப்புகளை கண்களில் காட்டிக்கிட்டே இருக்கேன். நேற்று நடந்த தவறுகளை இன்னைக்கு யோசிக்காம இன்றைய நாளை எப்படி சிறப்பாக வாழ்றதுன்னு யோசி. உன் கூடவே இந்த அப்பன் முருகன் இருந்து உன் இலக்கை அடைவதற்கு உனக்கு வழிகாட்டுறேன். நீ எப்படி பிறந்தங்கிறத விட எப்படியெல்லாம் வாழ்ந்தாய்ங்கிறது தான் முக்கியம். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணுங்கிறதுல உறுதியாக இரு. யார் என்ன விமர்சனம் வச்சாலும், யார் உனக்கு எதிராக தடைகளை உருவாக்கினாலும் அதை கடந்து போக தயாராகு. வேக தடைகள் எல்லாம் உன்னுடைய வேகத்தை அதிகரிப்பதற்காக தான். இப்போ நீ சாலையிலேயே போயிட்டு இருக்கன்னு வச்சுக்குவோம். வண்டியில் நீ வேகமாக போயிட்டே இருக்க. அப்போ ஒரு வேகத்தடை வருதுன்னா நீ அந்த இடத்துல கொஞ்சம் வண்டியின் வேகத்தை குறைச்சி வேகத்தடை மீது ஏறி இறங்கிட்டு மறுபடியும் வேகமாகத்தானே போகிற. அந்த வேகத்தடை இருப்பதே உன் வேகத்தை அதிகரிப்பதற்காகவும் நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர்றதுக்குமாகவே நான் உனக்கு கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு முறை நீ தோற்று போகும்போதும் அடுத்த முறை இன்னும் உத்வேகத்தோட நம்பிக்கையோட வேகமாக எந்திரிச்சு நிற்கணும். கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன். அதிர்ஷ்டம் வரும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், சும்மாவே உட்காந்துருந்தா காசு வந்து சேர்ந்துரும்னு நினைக்காம உழைப்பை செய். உனக்கான முயற்சியை செய். அதுதானே புத்திசாலித்தனம். உன் வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்கணும்னா, நீ ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா உனக்கான பாதையை நீ தான் உருவாக்கணும். மற்றவங்க நிழலில் வாழ நினைக்காதே. உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கு. உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தியாக இந்த அப்பன் திருச்செந்தூரான் நான் இருக்கேன். உன் உழைப்பின் மூலமாக கண்டிப்பாக நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். நேற்று நடந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கும் உன் செயல்களை நீ சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக இந்த உலகமே உன் காலடியில் விழுந்து கிடக்கும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுத்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன்.